தாவைக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் டிவிக்கு எம்எல்ஏக்கு எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா எந்த அரசு அலுவலகம் போனாலும் தாமதமின்றி வேலை நடக்குது, எல்லாம் எந்த வேலை இருந்தாலும் சீரை முடிச்சு ஊற்றுறாங்க, எதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், லஞ்சம் என்பது எந்த அலுவலகத்திலுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. களத்தில் இருக்கீங்க, இதான் நடக்குதாங்க. ஆனால் அவர்கள் வாய்மொழியில் தான் இன்னும் இருக்கிறது, இன்னும் செயல்பாட்டுக்கு அது வரலை, முழுமையாக வரலை. ஒரு சில இடத்தில் ஒரு சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் 80% பார்த்திங்கன்னா அதிகாரிகள் இந்த பொதுமக்களை மிகவும் அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேலை என்று செய்ய வேண்டுமென்றால் இது எங்களுடைய பணி அல்ல, நீங்கள் மேல் அதிகாரியை போய் பாருங்கள், அந்த துறையை போய் பாருங்கள், இந்த துறையை போய் பாருங்கள் என்று அலைக்கழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு ஒரு உதாரணமாக இது ஒரு வில்லங்கச் சான்று. 1975ஆம் ஆண்டு தமிழக அரசு விவசாயிகளுக்காக ரூபாய் 2000, 5000, 8000 என கடன் கொடுத்தார்கள். இது எதுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா, விவசாய நிலங்களை மேம்படுத்த வேண்டும், வரப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று தான் இது செய்தார்கள். இந்த வில்லங்கச் சான்றில் கடன் கொடுக்கும்போது தமிழக அரசு என்று அதில் வில்லங்கச் சான்றிதழ் பெயர் பெறும். இந்த வில்லங்கச் சான்றை நீக்குவதற்கு நான் என்னுடைய கட்சிக்காரர்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று உதவி வேளாண்மை இயக்குநரை அணுகினேன். அவர் என்ன சொன்னார் என்றால், மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் பிடிஓவை போய் சென்று பாருங்கள் என்று கூறினார். மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் பிடிஓவை பார்க்கும்பொழுது இது எங்களிடம் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை, நாங்கள் இதை சரி செய்து கொடுக்க முடியாது, இதற்கு பைசல் ரசீது என்று ஒன்று கொடுக்க வேண்டும், இது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல. ஒரு கடன் வாங்கினால் 12 ஆண்டு காலம் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்ட கடன்கள் உயிர் உண்டு, அதற்கு மேல் போனால் அது தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த அரசு கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் ஆகிறது இது பதிவு செய்யப்பட்டு. இந்த வில்லங்கச் சான்றிதழிலிருந்து நீக்கி தருவதற்காக இதுவரை 5 அலுவலகங்கள் என் கட்சிக்காருக்காக நான் ஏறி இறங்கிவிட்டேன். இதுவே ஒரு உதாரணமாக இந்த அரசுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இது போன்ற வில்லங்கச் சான்றிதழ்களில் உள்ள வில்லங்கங்களை நீக்குவதற்கு துறை ரீதியாக வருவாய்த்துறை அமைச்சகமும் பத்திரப்பதிவு அலுவலகமும் தெளிவான ஒரு முடிவை இந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் வழக்கறிஞர் முறையில் இந்த அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சட்டப்படி நான் அச்சரப்பாக்கம் பிடிஓ ஆஃபீஸில் மனு கொடுத்துள்ளேன். ஆனால் அவர்கள் இது எங்களுடைய வேலை இல்லை, நான் பிறந்ததே 1974, இது கடன் வழங்கப்பட்டது 1975 என்று ஏளனமாக சொல்கிறார்கள். அப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிய வருது என்றால், கொடுத்ததை கொடுத்தால் நடப்பது நடக்கும் என்பது தான் மறைமுகமாக உள்ளது. இதற்காக அவர்கள் அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். இதே கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் கூட்டுறவு வங்கியில் நாங்கள் சென்று அணுகி முறையிட்டு மனு கொடுத்தோமானால் அவர்கள் உடனடியாக வரவு ரசீது கொடுத்து விடுகிறார்கள். நாங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்று அந்த வில்லங்கத்தை நாங்கள் நீக்கல் செய்கிறோம். ஆனால் தமிழக அரசு என்று வரப்பட்டுள்ள இந்த வில்லங்கத்தை யாரிடம் சென்று நாங்கள் சான்று வாங்க வேண்டும், வரவு சான்று என்ஓசி யாரிடம் வாங்க வேண்டும் என்பதை இந்த யூடியூப் மூலமாக தமிழக அரசையும் வருவாய்த்துறையையும் பத்திரப்பதிவு அலுவலக துறை ரீதியான அமைச்சரையும் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். டிவிக்கு அரசோட இந்த 2 மாத ஆட்சி காலத்தை எப்படி பார்க்குறீங்க? சிலது அவர்கள் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று கூறுகிறார்கள், அது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த விஷயத்தில் வரும்போது இப்போ நான் சொன்ன உதாரணமாக எல்லாரையும் பொதுமக்களை அலைக்கழிச்சின்னு தான் இருக்காங்க. இது செயல்பாட்டுக்கு இன்னும் முழுமையாக வரலை, இன்னும் அவங்களுக்கு நாள் வேணும். இது போன்ற தவறுகளை பொதுமக்களாகிய நாங்களும் வழக்கறிஞராகிய நாங்களும் இந்த தமிழக அரசுக்கு எடுத்து கூறும்பொழுது அவர்கள் இதையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது. அதே போல் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கார்கள். வருடத்துக்கு 6 சிலிண்டர் என்று கூறினார்கள். அதை பற்றி இன்னும் இந்த அரசு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. இந்த பட்ஜெட்டிலாவது இந்த பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து, பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது. அதே நேரத்தில் மகளிருக்கு ரூபாய் 2000 வழங்குவதாக கூறினார்கள், அதுவும் இன்னும் வழங்கப்படவில்லை. மகளிர்களுக்கு இலவச பேருந்து என்று கூறினார்கள், அதுவும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது வருகின்ற ஆகஸ்ட் 5 பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார்கள். இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு பயன்பெற உள்ள திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் விவசாய பகுதியில் உள்ள டெல்டா மாவட்டங்களில்
பல்வேறு இடங்களில் அணைகள் கட்ட வேண்டும். இந்த அரசு பல்வேறு இடங்களில் அணைகளை கட்டி விவசாயிகளுக்கு பெரிய அளவில் உதவக்கூடிய, கடலில் வீணாக சென்று கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை அணைகள் கட்டி சேமிக்க வேண்டும். அதற்குண்டான அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும். அதேபோல் பாலாற்று கரையில் ஏகப்பட்ட தண்ணி கடலில் போய் வீணாக கலந்து கொண்டிருக்கிறது. இது இந்த பகுதியில் உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை போன்ற பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக உள்ள ஆறு இது. இந்த ஆற்றில் 2 கிலோமீட்டருக்கு ஒன்று, 3 கிலோமீட்டருக்கு ஒரு அணைகளை கட்டினால் நிலத்தடி நீர் அதிக அளவில் இங்கு ஊறக்கூடிய அளவுக்கு இருக்கும். சென்னை மக்களுக்கும் இந்த மிகவும் பயனளிக்கக்கூடிய இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இது போன்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுபோல் பட்ஜெட்டாக தான் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுராந்தகத்தில் பல்வேறு ஆலயங்கள் உள்ளது. அந்த ஆலயங்கள் உள்ள கோயில்களில் குளங்கள் உள்ளன. அந்த குளங்களில் கழிவு நீர்கள் கலக்கின்றது. குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவு நீர் அனைத்தும் அந்த குளத்தில் போய் சேருது. அந்த குளத்தெல்லாம் சீரமைக்கணும். இது போன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் பல குளங்கள் சீரமைக்கப்படாமல் உள்ளது. மதுராந்தகத்தை பொறுத்தவரை நகர பகுதியில் உள்ள ஒரு குளத்தை யாரும் இன்னும் சுத்தம் செய்யவில்லை. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் மனுவும் கொடுத்துள்ளோம். இதுவரை மாவட்ட ஆட்சியர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. துர்நாற்றம் வீசுகிறது. அங்கு போகக்கூடிய பொதுமக்களுக்கு சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. நகரின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தை கூட இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களால் சுத்தம் செய்யப்படவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த அரசு உடனடியாக தலையிட்டு இந்த ஆக்கிரமங்களை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதே நேரத்தில் நெல் கொள்முதல் செய்கிறார்கள் மதுராந்தகத்தில். அந்த நெல் கொள்முதல் செய்வதற்கு தமிழக அரசு, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எந்த விதமான ஒரு பொது இடத்தை, அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தை ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். நெல் எங்கு கொள்முதல் செய்வது என்று தெரியாமல் இந்த மதுராந்தக சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நெல் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் அனைவரும் இந்த நெல்லை இந்த செல்லியம்மன் கோயில் நயில் நகர் என்ற பகுதியில் 60 அடி சாலையில் கொட்டி பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் 800 மாணவர்கள் படிக்கிறார்கள். அது வழியாக, சாலை வழியாக தான் செல்ல வேண்டும். சுகாதாரக்கேடு. அவர்கள் வீசும் தும்பு இங்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகிறது. அந்த தூசிகள் அனைத்தும் வீடுகளில் படுகிறது. இதை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த மதுராந்தகம் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்வதற்கு ஒரு தகுந்த இடத்தை நியமித்து தர வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மரதம் குமரவேல் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது சம்பந்தமாக தொகுதிக்கு நல்லது செய்யணும்னு தான் தாவக்கையாக்கே மாறியிருக்காங்க. ஆனால் அவங்க போன ஆட்சிக்கு போயிருக்கலாம்ல. போன வாட்டியும் எதிர்கட்சியாக தானே இருந்தாங்க. எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு காத்திருந்துருப்பாங்க. கிடையாது. அவங்களுடைய நோக்கம் அவங்க எங்கே போனாலும் அவங்க பதவியோடு இருக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். அவங்க மதுராந்தகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போன வாட்டி 5 ஆண்டுகள் இருந்தார். அப்போ எதிர்கட்சியாக தானே இருந்தாங்க. அப்போ மட்டும் மக்களுக்கு அவங்க செய்யலையா? நீங்கள் யாரால் அடையாளம் காட்டப்பட்டவர்? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தால் அடையாளம் காட்டும். அதில் உள்ள நாங்கள் போவதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் தலையிட தயாராக இல்லை. போன 5 ஆண்டுகள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது அவர்களுடைய கவனத்திற்கு இது சென்றது. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியரை அணுகி விவசாயிகளுக்கு ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.